இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா, டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அன் எலக்ட்ரிக் டைபோல் என்ன யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். லைன்ஸ் எல்லாம் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும், டைரக்ஷன் எல்லாம் ஒரே டைரக்ஷனாக இருக்கும். அப்போ இது மாதிரி ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற ஒரு பிளேஸில் இது நம்ம எக்ஸ்டர்னலாக நம்மளே ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேவா? அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ என்னது, இதுதான் பாசிட்டிவ், இதுதான் நெகட்டிவ். ஏன்னா ஃபீல்ட் லைன்ஸ் எப்போவுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரெக்ஷனில் தான் இருக்கும். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டைபோலை ப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இதுதான் அதோட மைனஸ், இது ப்ளஸ், ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிரிஞ்சிருந்தால் அதானே டைபோல். சரி, இப்போ இதுதான் அதோட சென்டர். அப்போ இதிலேருந்து இது வரை உள்ள டைரெக்ஷன் ஒரு ஏ, இதிலேருந்து இது வரை உள்ள டைரெக்ஷன் ஏ. ஓகேவா? இப்போ இங்கே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால இந்த சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும், இந்த சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்குமா, ஏன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவை நோக்கி இது ஒரு ஃபோர்ஸ் ஆக்டாக இருக்கும். அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து என்னது, Q இன்ட்டு ஈன்னு சொல்லலாம். அப்போ இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவை நோக்கி, அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து என்னது, இது மைனஸ் QE. ஓகேவா? அப்போ இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில். ஸோ இங்கே என்ன ஆகும், டார்க்கு க்ரியேட் ஆகும். அதாவது இது நம்ம கப்பல்னு கூட சொல்லலாம். ரெண்டு பாயிண்ட்ஸில் ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அங்கே ஒரு ரொட்டேஷன் க்ரியேட் ஆகுமா, ஒரு மொமெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல கப்பல், அது க்ரியேட் ஆகும். ஓகேவா? சரி, அப்போ அதே தான் இங்கே. அப்போ இங்கே இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால இதில் ஒரு டார்க்கு க்ரியேட் ஆகி இது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக இப்படி வந்து அந்த டைபோல் அலைன் ஆகும். ஆமாவா இல்லையா? அப்போ அந்த டார்க் எவ்வளவு, அப்போ இதில் டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, அப்போ அந்த டார்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான டார்க்குக்கான ஃபார்முலா தெரியும். டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் இன்ட்டு எஃப் வெக்டார். இதில் ஆறுங்கிறது என்ன, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸுன்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஆரிஜின்லேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் இது. ஓகேவா? இங்கே இது. அப்போ இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஆரிஜின்லேருந்து இது வரைன்னு எடுத்துக்கலாம், அல்லது மொத்தமாக இது ரெண்டு சார்ஜஸுக்கு இடையில் இருக்கிற பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இது எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்போ இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸையும் இங்கே இருக்கிற ஃபோர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா இந்த டார்க் எவ்வளவு அப்படிங்கிறது. இப்போ டார்க்குங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது அப்படின்னா டைரக்ஷன் இருக்குது. அப்போ இந்த டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், அப்போ நம்மளுக்கு தெரியும் ஆரோட டைரக்ஷனில் நம்மளோட கையை வச்சு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னு சொல்லுவோம். அந்த இதை ஃபோர்ஸோட டைரக்ஷனில் நம்மளோட ஃபிங்கர்ஸை நம்ம மடக்கும்போது அப்போ நம்மளோட தம்ப் எந்த டைரக்ஷனை காட்டுது அப்படின்னா டார்க்கோட டைரக்ஷன் காட்டுது. அப்போ இப்படி வச்சு நம்ம இப்படி மடக்கும்போது தம்ப் வந்து இன்சைடு த பேப்பர், அந்த பேப்பருக்கு உள்ள, அதாவது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ டார்க் ஆக்ட் ஆகிற டைரக்ஷன் எது அப்படின்னா இந்த பேப்பருக்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகுது, இன்சைடு த பேப்பர், அது பேப்பருக்கு உள்ள அந்த டைரக்ஷன் போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ டார்க்கோட டைரக்ஷன் நம்மளுக்கு அதே தான் இங்கேயும். அப்போ இந்த பாயிண்ட்லேயும் நம்ம வச்சு வரையும் போது நம்ம கையை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு நம்ம இப்படி கேர்ள் பண்ணும்போது அந்த டைரக்ஷன் எதை தான் காட்டும், இன்சைடு த பேப்பர் தான். அப்போ இங்கே டார்க்கோட டைரக்ஷன் அது இன்சைடு அப்படிங்கிறது தான் நம்ம புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இதை கூட ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இந்த கிராஸ் சிம்பிள் எதை மீன் பண்ணுது அப்படின்னா டார்க் இஸ் இன்டு த பேப்பர். டார்க்கோட டைரக்ஷன் எது, இந்த பேப்பருக்கு அது பர்பண்டிகுலர். டார்க் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர் அண்ட் இட்ஸ் டைரக்டட் இன்டு இட். இந்த பேப்பருக்கு அது பர்பண்டிகுலர், அது இன்டு த பேப்பர், பேப்பருக்கு உள்ளே போகிற மாதிரி அது ஆக்ட் ஆகுது. ஓகேவா? சரி, அப்போ டைரக்ஷன் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதோட மேக்னிடியூட் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஆரிஜினை வச்சு நம்ம எடுத்துக்கும் போது இந்த இடத்துல ரெண்டு டார்க் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த டார்க்கையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணால் டோட்டல் டார்க் கிடச்சிரும். அப்போ நம்மளுக்கு இங்கே தேவை டார்க்கோட மேக்னிடியூட். ஓகேவா? அப்போ அந்த மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்போ
இந்த இதில் ஆரை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஆங்கிளை வந்து நம்ம டீட்டான்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி இந்த ஆங்கிளையும் நம்ம டீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ டீட்டான்னு எடுத்துக்கிட்டால் அப்போ டீட்டா இங்கே வந்து நம்ம சைன் டீட்டா கண்டுபிடிச்சி நம்மளுக்கு இந்த லென்த்து தான் வேணும். ஏன்னா இது தான் ஆரிஜினுக்கும் ஃபோர்ஸுக்கும் இடையில் இருக்கிற அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ ஆரிஜினுக்கும் ஃபோர்ஸுக்கும் இடையில் இருக்க பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான் வேணும். ஏவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? அப்போ இதை வந்து நம்ம இங்கேருந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதுலேருந்து இது வரை உள்ள தூரம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸு தான் நம்மளுக்கு வேணும். இதுதான் நம்மளோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே சைன் டீட்டா கண்டுபிடிக்கிறோம். அப்போ சைன் டீட்டா வந்து என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ இங்கே ஆப்போசிட் வந்து என்னது? எக்ஸு. ஹைப்போட்டனஸ் வந்து என்னது? ஏ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் டீட்டான்னு கிடைக்குமா? அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணலாம்? இதிலேருந்து இது வரை உள்ள டைரெக்ஷனை எக்ஸ் அல்லது ஒய் ஏதோ ஒரு சிம்பிளில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கேயும் நம்மளுக்கு இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன தான் வரும்? அதுவும் ஏ சைன் டீட்டான்னு தான் வரும். ஓகேவா? சரி. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு இந்த சார்ஜ் அது வந்து என்னது? மேக்னிடியூடு மட்டும்தானே எடுக்கிறோம். ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ அங்கே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து என்னது? QE இன்ட்டு அங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ஏ சைன் டீட்டா ப்ளஸ் இதுவும் வந்து என்னது? QE ஏ சைன் டீட்டா. அப்போ இதை மொத்தமாக எப்படி எழுதலாம்? 2QE ஏ சைன் டீட்டா. அப்போ QEங்கிறது ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ஏ சைன் டீட்டா. இது வந்து மேக்னிடியூடாக நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே வந்து நம்ம மாடுலஸ் போட்டு உள்ள மைனஸ் போட்டுக்கலாம். பட் அது மாடுலஸ்லேருந்து வெளில வரும்போது எல்லாமே மேக்னிடியூடுங்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஏன்னா டைரக்ஷனை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ 2QE ஏ சைன் டீட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. அல்லது இது உங்களுக்கு புரிகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து நெகட்டிவு, இது பாசிட்டிவ், இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது தான். அப்போ நம்மளுக்கு கப்பல் அப்படிங்கிறது தெரியும். ஃபோர்ஸ் இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸோட மேக்னிடியூடை எடுத்துக்கலாம். அது QE. அது ரெண்டுக்கும் இடையில் இருக்க பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் 2A. நம்மளுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது தான் வேணும். அப்போ இந்த ஆங்கிள் டீட்டா. அப்போ நம்ம சைன் கண்டுபிடிச்சோன்னா சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 2Aன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2A சைன் டீட்டான்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ டார்க் வந்து என்னது? QE இன்ட்டு 2A சைன் டீட்டா. எப்படி எடுத்தாலும் ஓகே. நம்மளுக்கு வந்து மேக்னிடியூட் வந்து என்ன வரும்? QE இன்ட்டு 2A சைன் டீட்டா. அப்போ நம்மளுக்கு தெரியும் 2Q இன்ட்டு A. அப்போ P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2QAவா? டைபோல் மூமெண்ட்டு. அப்போ இந்த 2QAக்கு பதிலாக நம்ம என்னென்னு சொல்லலாம்? P வெக்டார்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு சைன் டீட்டா. அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு P வெக்டார் இன்ட்டு E வெக்டார் இன்ட்டு சைன் டீட்டா. அப்போ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இது கண்டிப்பாக ரெண்டு வெக்டார் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது வெக்டாராக இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா? அப்போ கிராஸ் ப்ராடக்ட் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும்போது. அப்போ பர்பண்டிகுலராக இருந்தால் டீட்டாவோட வேல்யூ வந்து எவ்வளவு? 90 டிகிரி. அப்போ சைன் 90யோட வேல்யூ 1. அப்போ மேக்ஸிமம் டார்க் எப்போ கிடைக்கும்? டீட்டா வந்து 90 டிகிரியாக இருக்கும்போது கிடைக்கும். இதுவே டார்க்கோட வேல்யூ 0வாக அதாவது ஆங்கிளோட வேல்யூ 0வாக இருக்குது அப்படின்னா அங்கே எந்த டார்க்கும் க்ரியேட் ஆகாது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன்லேயே டைபோல் அலைன் ஆகிருக்கு. ஸோ அங்கே இது இருக்காது. பட் அதுவே 180ஆக இருந்து, அதாவது பாசிட்டிவ் இந்த பக்கம் இருந்து நெகட்டிவ் இந்த பக்கம் இருந்திருந்தால் இது அப்படியே 180 டிகிரி என்ன ஆகும்? இது அப்படியே இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். அப்போ இங்கேயும் ஒரு டார்க்கு க்ரியேட் ஆகுமா? அப்போ 0வாக இருக்கும்போது நம்மளுக்கு டார்க் எதுவுமே இருக்காது. 90 டிகிரியாக இருக்கும்போது மேக்ஸிமம் டார்க் இருக்கும். 180 டிகிரியில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? அது சைன் அந்த இதில் நம்ம 180ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாம் கான்செப்டெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு E வெக்டார். ஓகேவா? சரி. அப்போ இதில் வெறும் ஒரு மொமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஏன்னா இங்கே ஒரு ரொட்டேஷன் மட்டும்தான் பாசிபிள். ஏன்னா இங்கே நெட் ஃபோர்ஸ் என்ன கிடையாது? ஆக்ட் ஆகலை. ஏன்னா இந்த சார்ஜில் இருக்கிற ஃபோர்ஸுக்கு இந்த சார்ஜ் வந்து ஈக்குவல் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அப்போ இந்த ரெண்டுமே நெட் ஃபோர்ஸ் என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. ஸோ இங்கே இருந்தது
நெட் டார்க் மட்டும்தான். அப்படி நெட் டார்க் மட்டும் இருந்ததுனால தான் இது ஜஸ்ட் ரொட்டேட் ஆச்சு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நெட் ஃபோர்ஸ் இருந்தால் லீனியராக மூவ் ஆகும், நெட் டார்க் இருந்தால் ரொட்டேட் ஆகும். ஓகேவா? அப்போ இங்கே ரொட்டேஷன் மட்டும்தான் நடந்தது. ஸோ இங்கே இருந்தது நெட் டார்க் மட்டும்தான், நெட் ஃபோர்ஸ் இல்லை. ஏன்னா இதுவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இது பாசிட்டிவ் ஐ கேப்பில் இருக்குது, இது நெகட்டிவ் ஐ கேப்பில் இருக்குது. ஸோ தே கேன்சல் ஈச் அதர். ஆனால் இதுவே ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இது மாதிரி ஒரு டைபோலை கொண்டு வைக்கும்போது அப்போ அந்த இடத்துல ரெண்டு சார்ஜஸ்லேயும் சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. ஏன்னா அது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபோர்ஸை டிசைட் பண்ணுறதுல எலக்ட்ரிக் ஃபீல்டும் முக்கியம். அப்போ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேறையாக இருக்கும். ஸோ இங்கே ஃபோர்ஸ் வேறையாக இருக்கும், இந்த இடத்துலையும் ஃபோர்ஸ் வேறையாக இருக்கும். ஸோ இங்கே நெட் ஃபோர்ஸும் இருக்கும், நெட் டார்க்கும் இருக்கும். அப்போ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோலை ப்ளேஸ் பண்ணும்போது அங்கே நெட் ஃபோர்ஸ், அங்கே ரொட்டேஷனும் இருக்கும், லீனியர் மோஷனும் பாசிபிள். ஓகேவா? அதை தான் நம்மளுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க, இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே நெட் டார்க்கும் இருக்கும், நெட் ஃபோர்ஸும் இருக்கும். இங்கே நான் யூனிஃபார்ம். அப்போ இந்த லைன்ஸை பாருங்கள், எல்லாமே நான் யூனிஃபார்மாக இருக்கா? ஸோ இங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும்? நெட் ஃபோர்ஸ், நெட் டார்க், லீனியர் மூமெண்ட்டும் இருக்கும், ரொட்டேஷனல் மூமெண்ட்டும் இருக்கும். ஓகேவா?